நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நீங்கள் எல்லாம் கர்த்தருக்குள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. ஆமென். ஆமாம், இன்றைக்கி நம்ம நேராக வேத வசன தியானத்துக்கு போகலாம். நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதல், அதாவது இரகசிய வருகை, அதாவது மறைந்து போகுதல், காணாமல் போகுதல், இதை பற்றி நம்ம வேத ஆதாரத்தோட ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்குற வசனத்தின்படியே வேத ஆதாரத்தோட பல ரகசிய வேத முத்திரைகளை உடைத்து ஆவியானவர் நமக்கு காமிச்சிட்டு வந்துன்னு இருக்காங்க. அதுக்காக ஆவியானவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ரகசிய வருகையில் 3 விதமாக ரகசிய வருகை நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதில் முதல் எடுத்துக்கொள்ளப்படுதல் எங்கே தொடங்கியிருக்கு அப்படின்றத நம்ம வேத ஆதாரத்தோட பார்த்துருக்குறோம். வெளிப்படுத்தல் 5:9 வசனத்திலிருந்து நம்ம 12 வசனம் வரலையும் படித்தேன். ஆனால் 12வது வசனத்தில் இருக்கிற 10,000 10,000 தூதர்கள் கூட அங்கே கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துகிறாங்க. அதை நான் சொல்ல மெயின் பண்ண மறந்துட்டேன், சாரி. அங்கே வெறும் 24 மூப்பர்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளப்படலை. 1000 10,000 தூதர்கள் ஆகிய பரிசுத்தவான்களும் அங்கே இருக்கிறாங்க. ஏசப்பா எப்போ உயிரோடு எழுந்தாங்களோ அப்பருந்து இப்போ வரலையும் மறிக்கிற பரிசுத்தவான்கள் பரதேசிக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தெளிவான விவரத்தை ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இது போல மகிமையான காரியம் பாருங்க. கர்த்தரை விசுவாசித்த பரிசுத்தவான்கள் மேல் பாதாளத்தில் இருந்தாங்க. ஏசப்பா எப்போ உயிரோட எழுந்தாங்களோ அப்போ ஏசப்பா கூட கல்லன் மாத்திரம் இல்லை. இந்த இடத்துல கல்லனை சொல்கிறாருல, இப்பொழுதே அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை, என்னோட கூட பரதேசி இருப்பாய் அப்படின்னு சொல்கிறது. பரதேசின்றது ஒரு சாதாரணமான இடம் கிடையாது. பரதேசின்றது பரலோகத்தில் ஒரு முக்கியமான இடம். முக்கியமான இடம்னா எப்படின்னா, ஏன் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, முதல் எபேசு சபைக்கு வெளிப்படுத்தல் 2:7 வசனத்தில், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரதேசியில் இருக்கிற ஜீவ கனியை கொடுப்பேன் அப்படி சொல்றாங்க. அப்ப ஜீவ கனி எங்க இருக்கு? பரதேசியில் இருக்கு. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாங்க கல்லன் கிட்ட, இன்னைக்கு என் கூட நீ என்னோட கூட பரதேசி இருப்பாய். அப்ப பரதேசி எங்க இருக்கு? பரலோகத்தில் முக்கியமான இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லை, சபைகள் ஜெயம் கொள்ளுகிற ஒவ்வொருவனுக்கும் பரதேசியில் இருக்கிற ஜீவ கனி, ஜீவ கிரீடம், ஜீவ தண்ணீர், மன்னா, ஜெயிக்கிறவங்களுக்குள்ள எல்லா கிஃப்டும் மகிமையும் அங்கே தான் பொக்கிஷமாக வச்சுருக்காங்க. அப்போ எவ்வளோ மகிமையான இடம் பாருங்க பரதேசி. அந்த மாதிரி மகிமையான இடத்துக்கு மறிக்கிற பரிசுத்தவான்கள் போயிட்டு இருக்காங்க. இப்போ வரலையும் போயிட்டு இருக்காங்க. அது நம்ம ஆதாரத்தோட மத்தேயு 27 50 53 வசனத்தில் நம்ம அதை பார்த்தோம். 2வது எடுத்துக்கொள்ளப்படுதல் எந்த அதிகாரத்தில் எப்படி ஆரம்பிக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 6 9 வசனத்தில் இருந்து 11 வரலையும் நம்ம பார்க்கலாம். அப்போ நமக்கு 2வது எடுத்துக்கொள்ளப்படுதல் அங்கேருந்து இன்னும் அநேக வேத வசனத்தோடு நம்ம அதை நம்மளுக்கு அதை உறுதிப்படுத்துறத பார்க்கலாம். சொல்கிறோம். வெளிப்படுத்தல் 6:9, அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தெய்வ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிப்பிடத்தின் கீழ் கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர்
பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். நான் படிச்சிடுறேன். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகையை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ இவங்கள ரெண்டாவது எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க யாராமா? கொலை செய்யப்பட்டவங்க. இவங்களுமே யார் எங்க வந்திருக்குன்னு சொல்றாங்க? தெய்வ வசனத்தின் நிமித்தமும் அவருக்கு கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்ட ஆத்துமாக்கள், அதாவது இரத்த சாட்சியா மரித்த ஆத்துமாக்கள் கர்த்தருக்காக. அப்போ இரத்த சாட்சியா எப்போ மரிக்கிறாங்களே? கைவிடப்படுற உபத்தத்தில் அப்போ மரிக்கிறவங்களா? அவங்க கிடையாது. இவங்க இப்போ 12 சீடர்களும் ஏசப்பாவோட கொடுமையா சித்திரவதை செஞ்சு கொலை செய்யப்பட்டாங்க இல்லையா? கழுத்தறுத்து அடிக்கப்பட்டவங்க. வார்த்தைகளை விவரிச்சு சொல்ல முடியாத அளவுக்கு கொடுமையான சித்திரவதை செய்யப்பட்டு இல்லையா? ஈட்டியால குத்தி. அதில் ஒருத்தர் தோமா அந்திரேய கூட இந்தியாவுக்கு வந்தாங்க. அது ஏன் அந்திரேயை நம்ம பேசாம இருக்கோம்னு தெரியல. அப்ப அத மாதிரி கொடுமையாய் சீடர்கள் மட்டும் இல்ல, இப்ப வரலையும் கொடுமையாய் கர்த்தருக்காக ரத்தம் சிந்தி மரிக்கிற பரிசுத்தவான்கள் பரலோகம் போயிட்டு இருக்காங்க. அவங்க மரிக்கிறவங்க இல்ல, கொல்லப்படுறவங்க, மற்றவங்களால கொல்லப்படுறவங்க. நான் இதை உங்களுக்கு ஒரு சாட்சியை சொல்கிறேன். நான் ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் சொல்கிறேன். ஏன்னா என்ன மாதிரி நீங்கள் நிறைய பேர் அப்படி இருந்திருப்பீங்க, அதனால் சொல்கிறேன். நான் இது ஒரு 6 வருஷம் முன்னாடி கிறிஸ்தவர்கள் கொடுமையாய் உபத்திரவப்பட்டு மரிக்கிறத, கொலை செய்யப்படுறத, கொலை செஞ்சு மரிக்கிறவங்கள அதை நான் அடிக்கடி அந்த நியூஸில் எல்லாம் பார்க்குறது உண்டு. நம்ம வேர்ல்டு கிறிஸ்டியன் சேனல் ஒன்று இருக்குது, அதில் நான் பார்க்குவேன். அதில் அப்படியே பெண்களை ஆண்களை நிர்வாணமாக்கி பெட்ரோல் ஊற்றி அப்படியெல்லாம் உயிரோடவே தீ கொளுத்தி மறிக்குவோம். தலையை கட் பண்ணி ஷூட் பண்ணி கன்னோட அப்படியே ஷூட் பண்ணி உயிரோட புதைக்கிறது. இதை மாதிரி எல்லாம் நிறைய நடக்குது பார்க்குவேன். அது அப்போ மட்டும் இல்லை, இப்போ வரலையே. இப்போ நான் உட்காந்து பேசிக்கிறேன்னா ஒவ்வொரு நாளும் உலகம் முழுதும் பல 1000 லட்சம் கோடி கூட சொல்லலாம், அவ்வளோ பேர் கர்த்தருக்காக கொலை செய்யப்பட்டு மரிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை நான் அதை பார்த்துட்டேனாக்கா அன்னைக்கு எல்லாம் ஒரு வாரம் சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. அதே வேதனையாக இருக்கும். பல மதங்கள் ஜாதிகள் தேசத்தில் இருந்தாலும் ஏசப்பாவோட ஒரு தகப்பன் பிள்ளைகள் அவரோட ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள்ன்றது ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்குது. அப்படி இருந்தால் தான் அவங்க உண்மையாகவே கர்த்தருக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டவங்களும் கூட. அப்போ அப்படியே அழுதுகிட்டே இருப்பேன்னா, ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணினே அழுது ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு நாள் ப்ரேயர் பண்ண போய் உக்காடுறேன். என்னால் ப்ரேயர் பண்ண முடியலப்பா, அது மாதிரி ஆயிடுச்சப்பா. ஒரு வாலிப பண்ண அது மாதிரி பண்ணது என்னால் தாங்க முடியலப்பா, என்னால் சகிக்க முடியல, அது என்னால் மறக்க முடியல, எனக்கு அதை மறக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணும்போது அழுத
அப்போ ஏசப்பா, எதுக்கு இப்ப அழுதுன்னு இருக்க நீ? எதுக்கு அப்படி சாப்பிடாம தூங்காம எப்ப பாரு அதை பார்த்துட்டு அப்படி பண்ணின்னு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஏசப்பா ஒரு மகிமையான ரகசியத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்ன தெரியுமா அது? நீ நினைக்கிற மாதிரி துக்கப்படவோ துயரப்படவோ அழுறது கிடையாது. அவங்களுக்கு கிடைச்ச மகா பெரிய பாக்கியம் அது. அது வந்து கர்த்தர் சொன்னதை என்னால விவரிச்சு சொல்ல முடியல. அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய, இந்த உலகத்திலேயே அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு மகிமை வந்து யாருக்கும் கிடையாது அப்படின்னு கர்த்தர் சொன்னாங்க. அது ஏன் அப்படின்னா, அவங்க எப்போ கர்த்தரை சொந்த ரட்சகரா ஏத்துக்கிறாங்களோ அப்பல இருந்து அவங்க வந்து தன்னையே அறியாம அவர் அன்பை, ஏசப்போட கல்வாரி அன்பை புரிஞ்சுக்கிட்டு, காணக்கூடாதவர் நமக்காக மனிதனா வந்து இவ்வளோ பாடுபட்டாரே அப்படின்ற அந்த அன்பை புரிஞ்சுக்கணுங்க. அழுது 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 என்ன கேட்பாங்களாம், நான் உங்களுக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுக்கணும், நான் உங்களுக்காக ரத்த சாட்சியா மறிக்கணும், நான் உங்களுக்காக உங்களுடைய சத்தியத்தை, உங்களுடைய சாட்சி நிமித்தம், உங்களுடைய வசனத்து நிமித்தம் நான் வந்து என் ரத்தத்தை கொடுத்து உங்களுக்காக என் அன்பை காமிக்கணும். அப்படி அவங்க அழுது 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 ஜெபிப்பாங்களாம். அத கெஞ்சு 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 கேட்குவாங்களாம். உபவாசம் இருந்து கேட்பாங்களாம், அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுங்க கர்த்தாவே, எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க, எனக்கு அது போதும், இந்த உலகத்துல எனக்கு அது போதும், உமக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுக்குற அந்த ஒரு பாக்கியம் எனக்கு போதும் அப்படி சொல்லி கெஞ்சி கெஞ்சி அழுவாங்களாம். கர்த்தர் அப்படி கெஞ்சி அழுதாலும் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாராம். அப்படி கேட்கறவங்க எல்லாருக்கும் கூட அந்த பாக்கியத்தை கொடுக்க மாட்டாராம். அவ்வளவு மகிமையான பாக்கியமா அது. அதை கூட கேட்கறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். ரொம்ப கெஞ்சி 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 அதிலே சோர்ந்து போறாங்க பாருங்க. அத மாதிரி ஆளுக்கு தான் சரி, உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்குறேன், அந்த வரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு கிடைக்கிற, தவம் கடந்து கிடைக்கிற வரம் தான் கர்த்தருக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுக்கறதாம்மா. அப்பதான் எனக்கு வந்து உடனே உள்ளத்துல ஒரு துக்கம் எல்லாம் போயிடுச்சு. ஆமாவா, அவங்க ஏசப்பா சொல்றாங்க, அவங்களுக்கு எந்த வலியும் வராது. நீ நினைக்கிற மாதிரி அவங்க துடிச்சு வேதனைப்பட்டு, ஐயோ சத்தியத்தை போய் சொன்னா அடிச்சிருவாங்களே, நம்ம ஜீவன் போயிடுமே, நம்ம கஷ்டப்படுமே, அப்படியெல்லாம் அவங்க நினைக்க மாட்டாங்களாம். அப்போ கூட கெஞ்சுவாங்களாம், அப்பா நமக்காக ரத்த சிந்தி மறிக்கிற பாக்கியத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது தான் கர்த்தர் ஹலோ பண்ணுறாங்க சரி அப்படின்னு. அப்போ அவங்கள வந்து அடிக்கும் போது, பெட்ரோல் ஊற்றும் போது, கத்தி எடுத்து அறுக்கிற அந்த ஒரு செகண்டில் கர்த்தர் அவங்கள அப்படியே மகிமையில் எடுத்துக்கிறாங்களாம். அவங்க மறிக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் அவங்கள மகிமையில் எடுத்துக்கிறாங்களாமா. அவங்களுக்குன்னு இருக்கிற, அதுக்குன்னு இருக்கிற ஏஞ்சல் நமக்கு இருக்கிறாங்க, ஏஞ்சல்ஸ் இருக்காங்க நமக்குன்ட்டு. அவங்க வந்து சந்தோஷமாக அவங்கள வந்து அந்த ஒரு செகண்டில் எடுத்துப்பாங்களாம். எடுத்துக்கிட்டு ஏஞ்சலும் கொலை பண்ணப்படுறாங்கல்ல, கொடுமையை கொலைப்படப்படுறாங்கல்ல, அவங்க ஏஞ்சல் இவங்க சந்தோஷமாக அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்குவாங்களாம். அந்த மண்ணான சரீரத்தை எடுப்பாங்க, மகிமையின் சரீரம் அப்பவே அவங்களுக்கு வந்துருமா. ஏசப்பா உயிர் தேடும் போது இருந்ததில்ல மகிமையின் சரீரம், அந்த மகிமையின் சரீரம் நமக்கு வந்துருமா. அல்லேலூயா, ஆமென். அப்போ ஏசப்பா அப்போ இந்த விவரத்தை எனக்கு சொன்னதுக்கப்புறம் ஏசப்பாவை கட்டி பிடிச்சி எப்படி நான் அவரை என் அன்பை காட்ட முடியுமோ அவ்வளோ அன்பு காமிச்சேன் நான். ஆமாம், இல்லை
நீங்கள் சொல்லிக்கிறீங்களப்பா, உங்கள் அனுமதி இல்லாமல் எங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட யாராலையும் தொட முடியாது இல்லையா? ஆவியானவர் அனுமதிச்சாதான் ஒருத்தன் நம்மளை திட்டவோ அடிக்கவோ கொலை பண்ணவோ முடியும். அது கூட கர்த்தர் நமக்கு கொடுக்குற மகா பெரிய பாக்கியம் அப்படின்றத நான் அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போலேருந்து யாராவது இதை மாதிரி ரத்த சிந்தி இவங்க கொல்லப்படுறாங்க, இவங்கள சாகடிச்சிட்டாங்கன்னா உடனே 2 கையை தூக்கி உடனே ஏசப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏசப்பா நமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், அந்த மகிமையான பாக்கியத்தை என் சகோதரி கொடுத்தீங்களே, நமக்கு கோடி 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 ஸ்தோத்திரப்பா அப்படி சொல்லி அப்போலேருந்து ஏசப்பாவை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். அது செம்ம குஷி ஆயிடுவேன். அது மாதிரி யாராவது கர்த்தருக்காக அது மாதிரி யாராவது தேவனுக்காக சாட்சி சொல்லி போகும்போது அவங்களுக்கு அப்படி நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதுக்கப்புறம் நான் அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதை மாதிரி மறிக்கிறவங்களை தான் கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, அவங்க பரலோகத்தில் எடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க அவங்கள நாங்கள் யார் எப்படி வந்தோன்றத யோவானுக்கு சொல்கிறாங்க. 2வது எடுத்துக்கொள்ளப்பட்டவங்களை, அதாவது கொலை செய்யப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டவங்களை அந்த மூப்பர்களில் ஒருவன் இவங்க யாரு உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. அதுக்கு யோவான் சொல்றாரு, ஆண்டவரே அது உங்களுக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லும் போதுதான் இவங்க கூட மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவங்க இவங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த உபத்திரம் கைவிடப்பட்ட உபத்திரம் கிடையாது. அந்த 7 சபைகளை 2 சபைக்கு உபத்திரவம் இல்லை, அது கூட கைவிடப்பட்டவங்கள உபத்திரவ காலத்துல கைவிடப்பட்டவங்க உபத்திரவம் கிடையாது. இந்த உபத்திரம் நம்ம எப்ப ஏசப்பாவை சொந்த ரட்சிகராக ஏத்துக்கிறோமோ அப்பல இருந்து நம்ம மரிக்கிறவர்களையும் கர்த்தருக்காக நமக்கு உபத்திரவம் உண்டு. அது சொந்த குடும்பத்துல இருக்கலாம், கணவனால இருக்கலாம், மனைவியால இருக்கலாம், பிள்ளைகளால இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், ஊழியர்களால் இருக்கலாம், எல்லாத்துலேயும் கைவிடப்படுற உபத்திரவம் கிடையாது. இது புடமிடுற உபத்திரவம், அக்னினால புடமிடுற உபத்திரவம். இது என்னன்னா நம்முடைய ரேங்க் எப்படி இருக்கு, இது நம்முடைய ரேங்க். பரிசுத்தவான்களுக்கு அவங்கவுங்களுக்கு தனி ரேங்க் இருக்கு. அவனுடைய வேலைப்பாடுகள் அக்னினால சோதிக்கப்படும் போது நிலைத்திருக்குதான் பார்க்கறது தான் புடமிடுதல் உபத்திரவம். அந்த மாதிரி உபத்திரவம் தான் சபையாகிய சிமிர்னாவுக்கும் பிலதெல்பியாவுக்கும் வருது. எவ்வளோ உபத்திரவங்கள் வந்தாலும் நீ மரணவர்களையும் உண்மையா இரு. உபத்திரவத்துல கர்த்தரை விடாம இருக்கணும். அத மாதிரி இருக்கிற அது கூட உபத்திரவம் தான். வெறும் சரீரத்துல தலை வெட்டப்பட்டோ இல்லை எரிச்சியோ இல்லை பண்ணுறாங்க இல்லையா. தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளோ பேர் அப்படியே உயிரோட கார்லாம் எரிக்கிறாங்க, பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறாங்க, கொலை பண்ணுறாங்க, தலை வெட்டுறாங்க, கன்னில் ஷூட் பண்ணுறாங்க இல்லையா, உயிரோட புதைக்கிறாங்க. இது எல்லாமே தேவனுக்காக அவரு சாட்சி சொல்லி அவர் வசனத்தை சொல்றதுனால அந்த பிசாசுடைய கோபம் நம்ம மேல கர்த்தரை அனுமதிச்சு நடக்கிறத அந்த உபத்திரத்திலிருந்து போறவங்க தான் இங்கே போயிட்டு பலிப்பீடத்துல இருக்கிறவங்க. அந்த நிறைவு, அந்த நம்பர் தொகை நிறைவேறும் போது அவங்கள மாதிரி உங்க சகோதரர்கள் கூட மறிக்கிறவங்க, கொலை செய்யப்படுறவங்க வருவாங்க. அவங்களுடைய தொகை நிறைவேறும் போது நான் அவங்கள பழி தீக்குவேன்னு சொல்றாரு. நம்ம இப்போ வரலையும் 2000 வருஷமா ஏங்கி தவிக்கிறோம்ல, கர்த்தர் வருவார் கூட்டின்னு போவார், கர்த்தர் வருவார் கூட்டின்னு போவார், கர்த்தர் வருவார் கூட்டின்னு போவார்னு அது நடக்குதுல்ல. அந்த ஒரு நிமிஷத்துல யாரு உயிரை கர்த்தர் கொடுக்குறாங்களோ அவங்களும் அந்த ஒரு நிமிஷத்துல உயிரோடு இருக்கிற நம்மளையும் கூட்டிட்டு போக மத்திய ஆகாயத்துல மரித்த பரிசுத்தவான்கள் போனாங்கல்ல அவங்களையும் கூட்டிக்கிட்டு ஏஞ்சல்ஸையும் கூட்டிக்கிட்டு நம்மளை கூட்டிட்டு போறாங்க. அல்லேலூயா.
1 கொரிந்தியர்ல 15:51 தேவன் பவுல் சொல்றாரு. 15:51 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. இங்க தெசலோனிக்கர்ல அதான் சொல்றாரு. இங்கேயும் 1 கொரிந்தியர் 15:51 அதான் சொல்றாரு. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிடத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இது 1 தெசலோனிக்கேயர் 4:15 சொல்லியிருக்கு. இதே இங்க சொல்றாரு. அதையே நம்ம எங்க பார்க்குறோம்னா வெளிப்படுத்தல் 16:15 இதை நம்ம பார்க்குறோம். மத்தேயு 24:30 இதை பார்க்குறோம். இதெல்லாம் நம்மளுக்கு உறுதியான ஆதாரமான வசனம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு கிடக்கிற அந்த ஒரு நிமிஷம் ஒரு நொடி பொழுதுதான் 2வது எடுத்துக்கொள்ளப்படுதலுடைய நிறைவு. அதுக்கு தான் நம்ம தவம் கடந்து காத்துட்டுக்கிறோம். ஏசப்பா இப்போ நம்ம தனித்தனியா அப்போ மறிக்கும் போது அப்படியே போறது ஒண்ணு. இந்த ஒரு நிமிஷம், ஏன்னா இது இந்த ஒரு நிமிஷம் முடியும் போது சாத்தான் பூமியில தள்ளப்படுறான். புரியுதுங்களா? இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிற இந்த காலகட்டத்துல மிகாவேலுக்கும் சாத்தானுக்கும் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இது யாருக்காக நடந்துட்டு இருக்குதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மிகாவேலும் அவங்க அந்த மற்றவங்களுக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமா இருக்கிறவங்களோட அசுத்தாவியும் தேவனுடைய ஏஞ்சல்ஸ். இப்போ மிகாவேலும் யூசிப்போரும் டைரக்டாவே சண்டை போடுறது தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இதுல மிகாவேல் ஜெயிப்பாங்க. இப்போ நடந்துன்னு இருக்கு. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த இஸ்ரேலுடைய மேப் எப்படின்னா, ஆதியாகமம் 15:18 அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெர்சியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். எத்தனை தேசம் இருக்கு? 10 தேசம் இருக்கு. இதுதான் இஸ்ரவேலுடைய மேப். உண்மையான மேப் இந்த 10 தேசங்களை கொண்டதுதான் இஸ்ரவேலுடைய தேசத்தின் மேப். இத இப்போ நிறைவேறும். ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை சொல்லி எந்த 10 தேசத்தை இஸ்ரவேல தேசமா கொடுத்தாரோ அந்த தேசங்கள் எல்லாம் இப்போ மேப்புக்குள்ள சேரும். இதுக்கு தான் அந்த யுத்தம் மிகாவேல் செஞ்சுன்னு இருக்காங்க. இதுக்கு தெளிவான ஆதாரம் தானியேல் கிட்ட கர்த்தர் சொல்லுவாங்க. தானியேல் 12ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். இப்ப நடந்திருக்கிறத சொல்றாரு. யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். இது யார் சொன்னது? ஏசப்பா மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல சொன்னாரு. இத தானியேல் கிட்ட யார் சொல்றது? ஏசப்பா தான் தூதனாவ சொல்வாங்க. இதெல்லாம் நீங்க வச்சு பாருங்க. அப்ப உங்களுக்கு நல்லா தெரியும். தானியேல் 12ஐயும் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை வச்சுட்டு பாருங்க, உங்களுக்கு கரெக்டா தெரியும். அங்கேயே ஏசப்பா தான் நமக்கு சொல்றாரு, இங்க தானியேல் கிட்ட ஏசப்பா சொல்றாரு.
அக்காலத்திலே காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். இங்க பாருங்க, எடுத்துக்கொள்ளப்படுதல், இரண்டாம் வருகை, அவங்க ரட்சிக்கப்படுறது எல்லாத்தையும் ஒன்னா சொல்றாரு. இங்க எல்லாத்தையும் இந்த 12ஆம் அதிகாரத்திலே சொல்லிடுறாரு. ஆலயம் கட்டப்படுறது, அங்கே வந்து அந்தி கிறிஸ்து வர்றது, அந்த இடத்துல வந்து எடுத்துக்கொள்ளப்படுறதில்ல, அந்த இடத்துல வந்து இஸ்ரேலர் வந்து மெசியாவை தெரிஞ்சுக்கிறது எல்லாமே இதில் ஒரு அதிகாரத்தில் அழகாக சொல்லிடுவாங்க. நீங்கள் படிக்கும் போது ஒன்று ஒன்றா படிங்க வசனங்கள். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதி ஆகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகர் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். தானியேல் ஆகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவு பெருகி போகும் அப்படி சொல்றாங்க. இது கொல்லப்படுதல் 1000 வருஷம், அதுக்கப்புறம் நடக்கிற யுத்தம், ஆலயம் கட்டுறது, இது எல்லாத்தையுமே இங்கே வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளப்படுதல் எங்கே இருக்குது, அதே வசனத்தில் 7 பாருங்கள். அப்போது சன்னல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவரும் ஆகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும்போதே இவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன். இது வந்து எடுத்துக்கொள்ளப்படுதுல சொல்லுது. இது எடுத்துக்கொள்ளப்படுறவங்க எடுத்துக்கிட்டு அப்புறம்தான் இந்த உலகம் இந்த உலகம் உண்டானதிலிருந்து நடக்காத ஆபத்து வந்து நடக்கும் அப்படின்னு தானியேலுக்கிட்ட தான் ஏசப்பா சொல்றாங்க. மத்தேயு 24 ஏசப்பா சொல்றாங்க. அதிசயமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். நீங்க போய் படிங்க. சகரியா, தானியேலு இதுலலாம் மகிமையா இருக்கும். ஏசப்பாவை போய் சொல்லுவாங்க. அதே ஏசப்பா வந்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இதுலையும் வெளிப்படுத்தல யோவானையும் சொல்றதெல்லாம் சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். ஒரு மாதிரி நம்ம தேவன் என்ன ஒரு மகிமை மகத்துவமானவர் இல்லையா. அவர் வந்து பிதாவாவும் கிரியை செய்கிறாங்க, குமாரனாவும் வந்து கிரியை செய்கிறாங்க, ஆவியானவரும் இப்போ கிரியை செஞ்சுனுங்கிறாங்க. அந்த மகிமையை நீங்கள் படிச்சிங்கன்னா தனியாக அவங்க மகத்துவத்தை பார்த்தாக்கா உண்மையாகவே ரத்தத்தை எவ்வளோ தரம் சிந்தி அவர் அன்புக்கு நம்ம கொடுத்தாலும் அது ஈடாகாது. அதில் தானியேல் 12:13 நீயோ என்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு. தானியேல் கிட்ட சொல்றாரு, நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு நீ எழுந்திருப்பாய் என்றார். இங்க பாருங்க, அப்படின்னா அங்க என்ன சொல்றாரு பவுல், அவனவன் தன் வரிசையிலே எழுந்திருப்பான். இங்க தானியேலுக்கு என்ன சொல்றாரு, உன்னுடைய வரிசை வரும், அப்ப நீ எழுந்திருப்ப. அப்ப எப்போ வருது இது? ஏசப்பா உயிர் கொடுக்கும் போது யாராரு முன்ன பின்ன எப்படி மறிச்சாங்களோ, நோவாலிருந்து ஏனோக்கு விட்டுருங்க, அவர் உயிரோட போனாங்க. நோவாலேருந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஒழுங்கு இருக்குதுங்க. அப்படியே எழுந்துக்கிறது இல்லை, அப்படி குரூப்பா அப்படியே எழுந்துக்கிறது இல்லை, ஒரு ஒழுங்கு இருக்கு, அதுல வரிசை இருக்கு. ஆபிரகாமா, ஈசாக்கா, யாக்கோபா, அவங்கவுங்க வரிசையின்படி அழகா எழுந்திருக்கிறாங்க. இப்ப வரலையும் அவங்கவுங்க வரிசையின்படியே எழுந்திருக்கிறது மட்டும் இல்ல, அவங்களுக்கு தனித்தனி ரேங்க் இருக்கு. எல்லாரையும் எல்லா இடத்துலயும் ஒன்னா விடுறதில்ல, அவங்கவுங்க ரேங்க் படி அவங்கவுங்களுடைய தகுதிப்படி ஒரு இடத்துல போய் இருக்கிறாங்க. இப்போ எப்படி நம்ம இந்த பூமியில் படிச்சுட்டு அவங்கவுங்க படிப்புக்கு ஏற்ற
ட்ரெஸ்ஸு வருது. டாக்டர்னா ட்ரெஸ்ஸு, போலீஸுனா ட்ரெஸ்ஸு, வக்கீலுனா ஒரு ட்ரெஸ்ஸு, நீதிபதிக்கு ஒரு ட்ரெஸ்ஸு இல்லைங்களா? அதான் மாதிரி அவங்கவுங்க தகுதிக்கேற்ற அணிகளும் உண்டு, இடங்களும் உண்டு, அதுக்கேற்ற ஸ்தலங்களும் உண்டு. அவங்க அந்தந்த தகுதிக்கேற்ற மாதிரி தேவன் அவங்கவுங்க விகிதத்தில் கொண்டு விடுறாங்க. அப்போ நம்ம எதிர்பார்த்து காத்து நிற்கிறது எதுனா கடைசி அந்த ஒரு நிமிஷம். நேரத்தில் ஏசப்பா வராங்கல்ல, அப்போ வரும்போது பரலோகத்தில் இருக்கிற தேவன் இங்கிருந்து போன மரித்த பரிசுத்தவான்கள் கோடிக்கணக்கான ஏஞ்சல்ஸுங்க, இவங்கெல்லாம் மத்திய ஆகாயத்தில் வந்து, ஏன்னா பிசாசனவன் ஆகாய மண்டலத்தில் இல்லாமல் கீழே அவனை தள்ளுறதுக்கும் அந்த ஒரு நிமிஷத்தில் தேவனுடைய பிள்ளைகள், அப்போ அந்த ஒரு நிமிஷத்தில் மறிக்கிறவங்களும் உலகம் முழுவதும் ஒரு நிமிஷத்தில் மறிக்கிற பரிசுத்தவான்களும் உயிரோடு இருக்கிற நம்மோடும் அப்போ எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதுதான் ரெண்டாவது எடுத்துக்கொள்ளப்படுதல். ரெண்டு எடுத்துக்கொள்ளப்படுதலும் ஒன்றா நடந்துன்னு இருக்கு. இந்த முடிவு எங்கே வரும்னா ஒரு நிமிஷம். அந்த ஒரு நிமிஷம் வரலையும் எடுத்துக்கொள்ளப்படுறது ஒரு நிமிஷம் வரலையும் நடக்குது பூமியில். இதனுடைய நிறைவு எங்கே நிறைவேறுதுன்னா அந்த ஒரு நிமிஷத்தில் ஒரு நொடி பொழுதுல இருக்கிற உயிரோடு இருக்கிறவங்களும் மரித்தவர்களும் போகிறது தான் ரெண்டாவது எடுத்துக்கொள்ளக்கூடிய நிறைவு. இந்த ஒரு நிமிஷத்தோட நம்முடைய உலகம் முடியுது. ஏசப்பா சொன்னாங்கல்ல, உலகம் முடிகிற வரலையும் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நான் உங்கள் கூடவே இருக்கேன், நான் உலகத்தை ஜெயிச்சிருக்கேன், அதனால் நீங்கள் திடமாக இருங்க, நீங்களும் ஜெயிப்பீங்கன்னு சொன்னார் இல்லையா? நம்மளுடைய மரணம் தான் உலக முடிவு, அவங்கவுங்க மரணம் தான் உலக முடிவு. அந்த ஒரு நிமிஷத்தில் யாரு உயிரை கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்களும் அந்த ஒரு நிமிஷத்துல உயிரோடு இருக்கிற நம்மளையும் கூட்டிட்டு போக மத்திய ஆகாயத்துல மரித்த பரிசுத்தவான்கள் போனாங்கல்ல, அவங்களையும் கூட்டிக்கிட்டு ஏஞ்சல்ஸையும் கூட்டிக்கிட்டு வந்து நம்மளை கூட்டிட்டு போறாங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் தேவனுடைய பிள்ளைகளும் தேவனும் இந்த பூமியில இருக்க மாட்டோம். 7 வருஷத்தை பிசாசு கையில கர்த்தர் கொடுப்பாங்க. ஜெயம் கொள்ளாதவங்க, கைவிடப்பட்டவங்கெல்லாம் அந்த 7 வருஷத்துல இருப்பாங்க. அவங்களும் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. நம்ம தேவன் அவ்வளோ மனதுருக்கம் உள்ளவர், அன்புள்ளவர்ன்றதை நான் வேதத்தில் பார்த்துட்டு அவ்வளோ எனக்கு அப்பா இவ்வளோ அன்பு உள்ளவரா, யாரு கூடவும் எது கூடவும் வந்து எப்படி ஒப்பிட்டு பேசுறது, எப்படி ஒப்பிட்டு அவர் அன்பை சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. அந்த அளவுக்கு அவருடைய அன்பு நான் வேதத்தில் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கைவிடப்பட்டுட்டாங்களேன்னு விடலை, அதை கூட நம்ம தெளிவாக பார்க்கலாம். அது வரலையும் எனக்காக ப்ரே பண்ணுங்கள். ஏசப்பா சீக்கிரமாக வந்து நிற்காங்க. நம்ம ஆயத்தமாக இருக்கணும், மற்றவங்களையும் நம்ம ஆயத்தப்படுத்தணும். ஆமாம், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மளோடவும் தேவ பிள்ளைகளோடவும் ஏசப்பா வரவர்களையும் இருப்பதாக. ஆமென்.